ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி தேர்வை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்களுக்கு வந்து தவறான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தொடரப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு பேப்பர் தினமலர் பேப்பரில் இங்கே பாருங்க, பிப்ரவரி 26, 2026 ஓகேவா, காவலர் தேர்வில் சர்ச்சைக்குரிய 3 கேள்விகள் மதிப்பெண் வழங்க ஹைகோர்ட் உத்தரவு. மற்றும் அந்த மனுதாரர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 கேள்விகளை வந்து தவற ஆன்சர் கீ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல வல்லுநர் குழு எல்லாமே ஆராய்ந்து 3 கேள்விகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த 2ஆம் நிலை காவலர் பணிக்கான தேர்வில் இடம்பெற்றிருந்த சர்ச்சைக்குரிய 3 கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்கும்படி தமிழ்நாடு சீருடர் பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. ஓகேவா, அதுல குறிப்பா பாருங்க, தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 3644 2ஆம் நிலை பிசி எக்ஸாமுக்கான சிறை காவலர் தீயணைப்பு பணியிடங்களுக்கு கடந்த ஆகஸ்ட்ல வந்து தேர்வு நடைபெற்றது. நவம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்வு நடந்து முடிஞ்சது. ஓகேவா, ஆகஸ்ட்ல தேர்வு அறிவிப்பு வெளியாகி நவம்பர் 9ல தேர்வு முடிவு வெளியானது. இந்த விடை குறிப்பு வந்து நவம்பர் 14ல வெளியானது. அதை சரிபார்த்ததில் ஒரு சில கேள்விகளுக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம், விடை குறிப்பு நவம்பர் 14ல வெளியானது. அதை சரிபார்ப்பதில் ஒரு சில கேள்விகளுக்கு தவறான விடைகள் இடம்பெற்றிருந்தன. அவற்றுக்குரிய சரியான மதிப்பெண்களை வழங்க கோரி விழுப்புரத்தை சேர்ந்த சதீஷ் மற்றும் தமிழரசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. யார் வழக்கு தொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் மற்றும் தமிழரசன், இந்த 2 நபர் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கை நீதிபதி எம் தண்டபாணி விசாரித்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து தண்டபாணி விசாரித்தார். மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் டி கோகுலகிருஷ்ணன், வி கௌதம் குமார், சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துல சௌமி டத்தன், இவங்க வந்து ஆஜராயிருக்காங்க. இப்ப இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின் நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்வு எழுதிய மனுதாரர்கள் இருவரும் முதற்கட்டமாக வாரியத்தால் வெளியிடப்பட்ட விடை குறிப்பில் இதான் முக்கியம், வினா எண் பாருங்க, வினா எண் 6, 7, 13, 31 மற்றும் 52 ஆகியவற்றுக்கான விடைகள் தவறானவை என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் ஆட்சேர்ப்பு, தகுந்த ஆதாரங்களுடன் என்ன பண்ணிருக்காங்க, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபித்து இருக்காங்க. இதுல குறிப்பா எத்தனை வினா, 5 வினாக்கள் அவங்க வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பப்ளிஷ் பண்ண கீழ இருந்து 5 வினாக்கள் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. 6, 7, 13, 31, 52. அப்போ இறுதி விடை குறிப்பை வெளியிடும் முன் மனுதாரர்களின் ஆட்சேபனைகளை கருத்தில் கொள்ளாமல் வாரியம் என்ன பண்ணிருக்கு, நிராகரிச்சிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கீ சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப கீ சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தேர்வு வாரியம் என்ன பண்ணுது, இவங்க பண்ண கீ சேலஞ்ச் எல்லாம் எடுத்துக்காம இவங்களா தன்னிச்சா ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அப்ப முதற்கட்ட விடை குறிப்பில் வெளியிடப்பட்ட பின் ஆட்சேபனைகள் வரவேற்கப்பட்டன. சர்ச்சைக்குரிய கேள்விகள் குறித்து நிபுணர்கள் கருத்தும் பெறப்பட்டது. மேலும் என் 6வது கேள்விக்கான பதில் பாட புத்தகத்தின் அடிப்படையில் திருத்தப்பட்டு தேர்வர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு விட்டன என வாரியம் வந்து தெரிவிச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது கேள்விக்கு எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மார்க் கொடுத்திருக்காங்க. இறுதி விடை குறிப்பில் சர்ச்சைக்குரிய கேள்விகள் தொடர்பான நிபுணர்களின் கருத்துக்களை இந்த நீதிமன்றம் ஆய்வு செய்தது. எனவே சர்ச்சைக்குரிய 6, 13 மற்றும் 31 கேள்விகளுக்கு தேர்வு எழுதிய அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தகுந்த மதிப்பெண்களை வாரியம் வழங்க வேண்டும். அப்போ இந்த 3 கொஸ்டினுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வில் இடம்பெற்ற 7வது கேள்விக்கான பதிலுக்கு அதிகாரப்பூர்வ விடை இல்லாததால் மனுதாரர்கள் இருவரும் அந்த கேள்விக்குரிய மதிப்பெண்களை வாரியம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 52வது கேள்விக்கு நிபுணர்களின் கருத்துப்படி சி என்ற பதிலை குறிப்பிட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்க வேண்டும். ஓகேவா, 52க்கு சி இருந்தா மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்டார் கொஸ்டின் சொல்லிட்டு மார்க் கொடுக்க கூடாது. இந்த உத்தரவின் அடிப்படையில் மதிப்பெண்களை வழங்கும் பணியை முடித்து புதிய தேர்வு பட்டியலை வெளியிட்டு சட்டப்படி நியமன நடைமுறையை வாரியம் துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. ஆல்ரெடி பிசி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை நிறுத்தி வச்சு என்ன பண்ணணும், ரிசல்ட் விடணும். காரணம் என்ன, கிட்டத்தட்ட தேர்வர்கள் வந்து 5 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சேபனை சொல்லியிருக்காங்க. அதுல இறுதியா 3 கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஆட்சேபனை இருக்கு. அப்ப அதை நீங்க திருத்தி தான் என்ன பண்ணணும், ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும்.
நீங்க கீ சேலஞ்ச் பண்ண சொல்றீங்க, பசங்க கீ சேலஞ்ச் பண்றாங்க, ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதை கருத்தில் எடுக்காமலே ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுறீங்க. அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான ஒரு செய்தி. கண்டிப்பா ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க பிசிக்கு. தேர்வு ரத்தாகுமானா தேர்வு ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். பட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி கரெக்டான தேர்வுகளை உள்ள எடுக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கையும்.